இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மேல்விசாரம் அப்போலோ கேஜ் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் முன்னே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மாடு அடிபட்டுச்சு. 3 மாடு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து 2 காலுமே உடஞ்சிருச்சு. அது அங்கே வந்து மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டீப் கட் வூண்ட், அது ரொம்ப வந்து ஆழமாக அடிபட்டிருக்கு. அது ஒரு காரில் மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலாக அந்த காரோட பம்பரில் அடிபட்டு அதுக்கு ரொம்ப டீப் அடிபட்டிருக்கு. இன்னொரு மாடும் அதே காரில் அடிபட்டிருக்கு. அந்த மாட்டுக்கு 2 காலுமே உடஞ்சிருச்சு. நல்லா கிழிஞ்சிருக்கு, அது வண்டியில் ஏற்பட்டு கிழிஞ்சிருக்கு. ஸோ யாரோட மாடுன்னு தெரியல. நான் அங்கே தேட முயற்சி பண்ணேன், பட் யாரோட மாடுன்னு தெரியல. பட் அங்கேருந்து மாட்டை அதுங்கேருந்து மூவ் பண்ணி அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பசங்களாம் கூப்பிட்டு வச்சு அங்கேருந்து மாடு மூவ் பண்ணி சைடில் விட்டோம். பட் அந்த மாடால் நடக்க முடியல, அங்கே தான் படுத்து கிடக்கு. ஸோ அங்கே விசாரிச்சதில் வந்து தெரு மாடுன்னு சொல்கிறாங்க, அது மீன் ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மாடுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி யாராச்சும் அது மாதிரி ஹைவேயில் போகும்போது மாடு எதனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை சைடில் ஓட்டி விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரோட்டில் வரவங்களுக்கு தெரியல. நாங்களும் தான் அந்த ரோட்டில் தான் வந்தோம். யாராக இருந்தாலும் அதை மோதுவாங்க. ஒரு பஸ்ஸில் அடிப்பட்டால் செத்து கூட போயிருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சுச்சுவேஷனில் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பக்கம் யாராச்சும் ரோட்டில் இல்லை ஹைவேஸில் எதனா மாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக துரத்தி விட்டால் நல்லாயிருக்கும் அது.